ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்தீஸ் vlog. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் மோர் குழம்பு தான். அதை வந்து சட்டியில் சீரக சம்பா சாதத்தில் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ½ அன் ஹவர் வச்சா ரைஸ் பூரா இன்க்ரைன் ஆயிரும். ஒரு நாள் புளிச்ச தயிர் அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். வெண்டைக்காய் ஒரு 300 கிராம் வறுத்துக்கிறோம். பின்ன என்ன செய்கிறோன்னா வரமிளகா, கடுகு அதை போட்டு தாளித்து வச்சிடறோம். அந்த தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அரைப்புக்கு என்ன தேவைன்னா ஒரு 1/4 முடியோ 1/2 முடியோ தேங்காய், இஞ்சி, வரமிளகாவோ பச்சை மிளகாவோ இஷ்டப்படி நல்லா மையை அரைச்சி அதை வந்து தாளித்து இதோடு சேர்ந்து கொதிக்க வைக்கணும். பின்ன லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் பொடி போட்டு தயிர், மோர் கலந்ததில் ஒரு நாள் புளிச்ச தயிரில் மோர் ஆக்கி ஊற்றிடும். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக மோர் குழம்பு வரும். 300 கிராம்லேருந்து 350 கிராம் வரைக்கும் வெண்டைக்காய் போட்டுன்னா காய் ஆகிடுச்சு மோர் குழம்பு. இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பச்சைப்பயிறு நைனாஸ் ஊற வச்சு ஜஸ்ட்டு வேக வச்சு ஓப்பன் சட்டியில் வெங்காயம், வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சியும் தட்டி போட்டுடுறோம். தண்ணி தேவையில்லை. இந்த தாளிதத்தில் வந்து தேங்காய் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணி